ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படம் 5 நாள் முடிவில் தமிழகம், தெலுங்கு, கர்நாடகா, கேரளா என உலகம் முழுவதும் 5 நாள் முடிவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதராசி திரைப்படத்திற்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் காந்தி கண்ணாடி திரைப்படத்திற்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, என்னதான் மதராசி திரைப்படம் நம்ம எதிர்பார்த்த ஒரு வசூலை பெறல அப்படின்னாலும் ஒரு நல்ல வசூல் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதன்படி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான வசூலாக பண்ணியிருக்குது. அதாவது 5 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் மதராசி திரைப்படம் 40 கோடியே 5 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதனை தொடர்ந்து தெலுங்குல 4 கோடியே 95 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. கர்நாடகாவில் 4 கோடியே 75 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. கேரளாவில் 1 கோடியே 55 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஓவர்சீஸில் 22 கோடியே 30 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தமாக 5 நாள் முடிவில் மதராசி திரைப்படம் உலகம் முழுவதும் 74 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 36 கோடியே 70 லட்சம் வரையும் ஷேர் மட்டும் மதராசி திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்குது. அதாவது 100 கோடியை தொடர்றதுக்கு மதராசி திரைப்படம் பார்த்தீங்கன்னா திணறுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. 5 நாள் முடிவில் 70 கோடி வரையும் மதராசி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.